அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. மில்கி வே பால் மண்டல வீதி, அது தெரியுதா? அஷ்டானமி கொஞ்சம் படிக்கணும், படித்தா தான் ஜோசியம் வரும். அதாவது ஒரு மூலம் தெரியணும். மூலம் தெரியணும்னா மூல நட்சத்திரம் தெரியணும். மூல நட்சத்திரம் பால் மண்டல வீதியை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். ஒவ்வொரு குணத்திற்கும், ஒரு தமோ குணத்திற்கு எந்த கிரகம், ஒரு ராட்சச குணத்திற்கு எந்த கிரகம், சாத்வீக குணத்திற்கு எந்த கிரகம் அப்படின்னு பிரித்து வைத்து விட்டு அதில் கொண்டாந்து இந்த கிரகத்தினுடைய குணம் இருக்குன்னு ஒழிச்சு வச்சது யாரு? அந்த கல்வியை கேட்டு வரான்னா முதல்ல விதியை கொண்டுட்டு வந்து தெரிஞ்சிருந்தா தான் அங்கே குத்துப்புள்ளி போட்டு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது. இப்போ 2ஆம் இடம் கல்விக்கு, 4ஆம் இடம் கல்விக்கு, 5ஆம் இடம் கல்விக்கு, 11ஆம் இடம் கல்வி. புதனும் குருவும் பலம் பெறணும். இதை தெரிஞ்சிட்டா இப்போ மாலை நேர நிகழ்வு நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்துடைய 28வது கருத்தரங்கம். மாலை நேர நிகழ்வில் வந்து சிறப்பு உரை இவர் தான் இன்றைக்கி நம்ம சரவணபவ ஜோதிட அறிவாலயத்துடைய கருத்தரங்கு நிகழ்வில் மெயின் ஹீரோ ஐயா அவர்களை வந்து நம்ம இன்றைக்கி அற்புதமான விஷயங்களை பேசுகிறாரு. கொஞ்சம் ஆழமாக நல்லா டெப்த்தாக உள்ளே போவார். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனங்கள் சிதறாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது வாக்கு சித்தர் ஐயாவுடைய பேரே பார்த்திங்கன்னா வாக்கு சித்தர் ஜெய்செய சூரிய நாராயண சுவாமிகள் ஐயா அவர்களுடைய மாலை நேர நிகழ்வை, அவருடைய பேச்சை நம்ம துவங்குமாறு நம்ம அன்போடு கேட்டுக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெளியில் இருக்கிறவங்க யாராச்சும் இருந்தால் கொஞ்சம் உள்ளே வர சொல்லுங்கள். இப்போ ஐயாவுடைய வந்து ஜோதிட சூட்சமங்கள் தான், அவருக்குன்னு பர்டிகுலராக தலைப்பில் இல்லை. இவர் ஆல்ரவுண்டு பிளேயர் ஐயா வந்து. அதனால் ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தம் செய்த பிறகு அவருடைய உரையை ஆற்றுமாறு நம்ம அன்போடு நம்ம கேட்டுக்கிறோம். ஐயா அவர்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய கைகளை தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்கள். மீட்டிங் பேசுறது முன்னாடி அண்ணனுக்கு சோடா வாட்டு கொடுத்து, அது மாதிரி ஐயாவுக்கு இந்த ஒரு பாக்கி நம்மளுக்கு கிடைச்சதே பெரிய புண்ணியம். சொல்லிட்டு தான் வந்தாருங்க. அதனால திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், எல்லாம் செயல்கூடும் எண்ணானை எண்ணம்பலத்தே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஆறுமுகம் ஆனபொருள் நீ அருள, ஆறுமுகம் ஆனபொருள் நீ அருள, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளை. திருச்செந்தூர் கந்த கடவுளை வணங்கி இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் அமைதி காக்கும்படி உங்களை திருவடியில் பணிந்து வேண்டுகின்றேன். ஒரு மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் சிறப்பாக நடத்துகிறார். அவரும் அவரை சார்ந்தவர்களும் அவரை சார்ந்தவர்களை சார்ந்தவர்களும் எல்லா நலனும் பெற்று வாழவும், பல வேலைகளுக்கு மத்தியில் இங்கு வந்திருந்து அறிவு கொள்முதலை பெறுவதற்காக வருகிற என் ஜோதிட குடும்பங்களும் என்னுடைய தாய்களும் சகோதரிகளையும் பொற்பாதம் தொட்டு வணங்குகின்றேன்.
குரு வடிவாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என. ஒரு கோயிலில் போய் ஒரு சுவாமியை பார்க்குறோம்னா எடுத்த உடனே முகத்தை பார்க்கக்கூடாது. திருவடி முதல் திருமுடி வரை பார்க்க வேண்டும். இதுக்கு எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாரும் ரொம்ப சிறப்பாக பேசினார்கள். அவர்களுக்கு என் தலைமுறை சார்ந்த வணக்கம். சுக்கிரனை பற்றி பேசினாங்க. நானும் கொஞ்சம் சுக்கிரனை டச் பண்ணுறது தான். அதில் வக்ர கிரகத்தை பற்றி பேசினார், அதுவும் சிறப்பு. கேதுவும் 12 பாவங்களில் அமர்ந்த விஷயத்தை பற்றி அழகாக பேசினார், அதுவும் நமக்கு சிறப்பு. கற்றலின் கேட்டல் நன்று. இப்போ அந்த என்னுடைய சகோதரி அவங்க அழகாக பேசினாங்க. நான் பார்த்த உடனே இவங்க ஒரு வாத்தியாராக தான் இருக்க முடியும் அப்படின்னு மனசில் முடிவு பண்ணேன். அவங்க ஐங்கரன் ஜோதிட பயிற்சி நிலையத்தில் முதன்மை ஆசிரியராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் ஒரு மாணவனாக இருந்து அந்த ஆசிரியரை வணங்கி மகிழ்கிறேன். ஜோதிடம் மிக அற்புதம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு நோட்டு பேனா இருக்கணும், ஒரு குறிப்பு எடுத்துக்கணும். உங்களுக்காக, உங்களுடைய பாயிண்ட்டுக்காக இறைவன் யார் வாயிலிருந்தும் ஒரு வார்த்தையை நழுவ விடுவான். வெக்கமான சூடு சுரணை ஜோதிடருக்கு இருக்கக்கூடாது. அதில் நல்ல அர்த்தம் உண்டு. இப்போ ஜோதிட விதிகள் நாம் கொஞ்சம் லேசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜோதிடம் எங்கே உருவாகி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். மில்கி வே, பால் மண்டல வீதி, அது தெரியுதா? அஷ்டானமி கொஞ்சம் படிக்கணும். படித்தா தான் ஜோசியம் வரும். அதாவது ஒரு மூலம் தெரியணும். மூலம் தெரியணும்னா மூல நட்சத்திரம் தெரியணும். மூல நட்சத்திரம் பால் மண்டல வீதியை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் இல்லாமல் ஜோதிடம் கிடையாது. அந்த மூலம் நம்முடைய உடம்பில் எங்கே இருக்கிறது? அது பார்த்திங்கன்னா சனிக்கு அருகில் தான் இருப்பார், ஆசன வாயில் இருப்பார். இப்போ ஒரு பெரிய பரந்த வெளி, இவ்வளோ கிலோமீட்டர்னு சொல்ல முடியல, அவ்வளோ தூரம் விரிந்து இருக்குது. தூங்கிறாதீங்க, கேளுங்க. ஒவ்வொரு வரியும் நான் வீணாக சொல்வது இல்லை. என் வீட்டில் ஒரு 10,000 புஸ்தகமாக தான் இருக்கும். நான் சுயபிராணம் பாடலை, இருந்தாலும் நொட்டேஷன் சொல்கிறேன். இந்த அம்மா 1 மணி நேரம் பேசுனாங்க. 200 புத்தகம் படிச்சிருந்தா தான் வரும். பாராட்ட கற்றுக்கொண்டால் ஜோசியம் தானாக வரும். மதிக்க கற்றுக்கொண்டால் ஜோசியம் தானாக வரும். They appreciate it with going to intelligent growth. Whether at all, when at all, how is impossible this to Jodius. 9 கிரகங்களும் சுலபம், எளிமை, இனிமை, அற்புதம். சுக்கிரன்னா சுகம், இனிமை. சுகமாக வாழணும்னா வேணும். உடலால் சுகம் வேணுமா, குடும்பத்தில் சுகம் வேணுமா, தனக்கு சுகம் வேணுமா, நண்பர்களால் வேண்டுமா, சகோதரனுக்கு வேண்டுமா, தாய்க்கு சுகம் வேண்டுமா, குழந்தைகளுக்கு சுகம் வேண்டுமா, அப்படியே பொருத்திட்டு வாங்க. 12 பானை, 9 கிரகம். 12ல் எது விஷம் கலந்துருக்கு, எதில் நஞ்சு கலந்துருக்கு, எதில் அனுபவிக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் முருகா, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குறேன்னு கேட்குறான்ல. இடைவிடாது முருகனுடைய திருவருளை பற்றி முருகா முருகா முருகான்னு சஷ்டிக்கு போய், வியாழக்கிழமை போய், கிருத்திகை நட்சத்திரத்துக்கு போயிட்டு எல்லாம் கஷ்டப்படுறான். முருகனே விடான். முன்னை ஒளிய ஒருவரையும் நம்புகளேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன். பன்னிருகை கோலப்பா, வானோர் கொடிய வினை தீர்க்கும் வேலப்பா, செந்தில் வாழ்வேன். முருகனுடைய 6 படையில் முதலானது சிறந்தது எது என்றால் திருச்செந்தூர் தான். திருச்செந்தூர் ஒன்று மட்டும்தான் என்னாகும், இறங்கியவனை மீண்டும் ஏற்றத்திற்கு ஏற்றக்கூடிய ஆற்றல் திருச்செந்தூருக்கு ஒன்று மட்டும்தான் உண்டு.
அப்படிப்பட்ட திருச்செந்தூரை குலதெய்வமாக கொண்டிருக்கிற பாசமிகு இனிய என் அருமை நான் நேசிக்கக்கூடிய சகல அறிவு, ஆற்றல், புத்தி, கூர்மை, நியாயம், தர்மம், ஒழுக்கம் இவைகளை கைவரப்பெற்ற என் பாசமிகு நண்பர், என் நட்சத்திரத்தினுடைய திரிகோணாதிபதியாக இருக்கக்கூடிய பரணி பாரதி ஐயா அவர்களை நான் மனம் மெய் மொழிகளால் வணங்கி வைக்கிறேன். அவங்க வீட்டுக்காரமாக நல்லா இருக்க போய் தான் இதெல்லாம் செய்ய விடுறாங்க. சொல்கிறேன், 6 கட்டம் 6 தான் கட்டம் தான் நமக்கு. எங்கள் அக்கா சொன்னாங்க, அக்காவை தங்கச்சி தெரில சொல்லிட்டேன், அக்கா தான் 6 கட்டம் தான் நமக்கு. 7 கட்டம் ஆரம்பிச்சிடும், 12 கட்டமும் நமக்கு சொந்தம் இல்லை. ஆறுமுக பெருமானுடைய 6 கட்டம் தான் நமக்கு சொந்தம். பிறந்து மொழிபெயர்ந்து பின்னெல்லாம் காதல். ஏதோ வளர்கிறோம், பருவம் வருது, வந்த உடனே நமக்கு காதல் வருது. அதுக்கு முன்னால் இங்கே நிப்பாட்டிட்டு மில்கி வேக்கு போகிறேன். ஒரு பெரிய உலகம், எல்லாம் இருட்டாக இருக்குது. அதில் எல்லாம் இருட்டாக இருக்குது, அதுக்குள்ளே எந்த அசைவும் இல்லை. அகண்டு விரிந்த இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் அது பிரபஞ்சம்னு சொல்கிறோம். இருட்டாக இருக்குது. அந்த இருள் அப்படியே கவனிங்க, 2 வரி தள்ளி கேட்க மறந்தீங்கன்னா மறந்து போயிடும். அகண்ட பெரிய இடம், அதில் ஒரு 1008 பந்தாக இருக்குது. அது ஒவ்வொன்றும் ஒரு அண்டம், 1008 அண்டங்கள் இருக்கிறது. அதை மேலே போனால் அதை சூழ்ந்த ஒரு பெரிய போர்வை, அது இருட்டாக இருக்குது. அந்த இருட்டு என்பது தான் சிவக்களம், அது சிவப்பரம், சிவகளம், சிவத்தலம். அந்த தலத்தில் சிவனும் சக்தியும் ஒடுங்கி ஆதி சிவனாக இருந்த இடம். நல்லா கேட்டுக்கிட்டே வந்தோடனே டபாக்குன்னு கொண்டு வந்து ஜோதிடத்துக்குள்ளே குதிக்கும் போது அப்படின்னு வரும். அந்த இருட்டில் இருந்து அமைதி, ஓய்வு, தனிமை, நல்லா கவனிக்கணும். ஓய்வு, தனிமை, இனிமை, குளுமை, பற்றற்ற தன்மை, எதை பற்றியும் சிந்தனை இல்லாத, ஒரு பிரக்ஞை இல்லாத, ஒரு சுகமான, ஒரு பெரிய நீண்ட நெடியத்துவம் தபம் இருந்த அந்த ஆதி சிவத்தில் இருந்து அசையாத ஒன்றிலிருந்து முதலில் தன்னை அசைத்து கொண்டது எது என்றால் அதுதான் ஆதிசக்தி. இந்த ஆதிசக்தி இருட்டிலிருந்து முதலில் ஒரு வெளிச்சம் பெறப்பட்டது. வார்த்தையை மற்றும் கவனித்து வாருங்கள். ஜோதிடத்தின் மூலத்தை, ஜோதிடம் பிறந்ததை கொண்டு வந்து இங்கே சேர்க்கிறேன். அசையாத ஒன்றிலிருந்து முதலில் அசைந்தது ஒரு சக்தி, அதுதான் ஆதிசக்தி. அப்போ சிவத்திலும் இருந்து சக்தி தோன்றியது, ஆதி சிவத்திடமிருந்து. இந்த சக்தி சிவத்துள் ஒன்றி இருந்தது, இருட்டினுள் இருந்தது. அதிலிருந்து முதலில் இருந்து வெளிச்சம் பிறந்தது. அந்த சக்தி, அந்த சிவத்தலம் சிவசக்தியாக இருந்தது. அந்த சக்தி என்கிற ஒரு பவர், ஒரு எனர்ஜி, அப்படியே கட்டுவாங்க, ஒரு பவர், ஒரு எனர்ஜி, ஒரு சக்தி இருக்குது. அது 3ஆக இருப்பதை உணர்ந்தான் ஒருவன். ஒரு சக்தி, அதற்குள் 3 குணங்கள் இருந்தது, 3 அணுப்பரிணாமம் இருந்தது. அதுதான் தமோகுணம், ரஜோகுணம், சத்வகுணம். மேசம், சிம்மம், தனுசு. இந்த 3ஐயும் கண்டுபிடித்து 3 கூறாக பிரித்தவன் யார் என்றால் என் குருநாதன் கேது பகவான். கேது இல்லாத இடமே கிடையாது. அதனால தான் அவன் மூலத்தில் இருக்கிறான். மூல நட்சத்திரம் என்பது மில்கி வே, பால் மண்டல வீதி. எங்களுடைய வாஸ்து ஆசான் சரவணபவ பரணி பாரதி ஐயா அவர்கள் வாஸ்துவில் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். மில்கி வே எடுத்துக்கிட்டால் மூல நட்சத்திரம். அதனால தான் கொண்டுட்டு வந்து அது பாக்கியஸ்தானம்னு வச்சான். பாக்கியமாக இறைவன் அருளால் இயற்கையாக தந்தது அந்த மூலம். அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரம். ஏன் பூர்லோகம், புவலோகம், சுபலோகம்னு 3 உலகம் இருக்கிறது கேட்குறீங்களா? 7 உலகங்கள் எங்கே இருக்கிறது? எல்லாரும் அட்டென்ஷன். 7 உலகம் இருக்கிறது. தரைக்கு மேலே 7 உலகம், தரைக்கு கீழே 7 உலகம். அதல விதல சுதல ரசாதல பாதால
பூலோக புபலோக சுபலோக தபலோக மகாலோக சத்தியலோக. முதல்ல இந்த லேர், இதுக்கு மேலே 7 அடுக்கு, இதுக்கு கீழே 7 அடுக்கு, 7 உலகம் இருக்கிறது. அதில் நமக்கு பயன்படக்கூடியது மட்டும் 3 உலகம் மட்டும்தான். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பூர்லோகம் மேஷம் எழுதிக்கங்க. பூர்லோகம் மேஷம், புவலோகம் சிம்மம், சுவலோகம் தனுசு. சுவலோகங்கிறது தனுசு. இப்போ பூமியில் வாழக்கூடியவர்களுக்கு இந்த 3 உலகத்தினுடைய பயன்பாடு மட்டும்தான் புரியும். 3 உலகம்தான். கேட்டுக்கிட்டே வாங்க. திரிகோணம் பிறந்ததினுடைய அர்த்தத்தை சொல்லுகின்றேன். திரிகோணம் எப்படி பிறந்தது? அஸ்வினி பூமியில் பிறந்தவன் எல்லாம் அதை வைத்து வாழணும்னா மேஷத்தை தான் தலைமையாக வச்சான். இந்த பூமியில் பிறந்தவனுக்கு தலைமை எதுனா மேஷம். இந்த மேஷம் வச்சான். அடுத்தாப்புல இங்கே பூர்வ புண்ணியத்தை வச்சான். காலபுருஷத்துக்கு 5ஆம் இடத்தை வச்சான். அது பூர்லோகம் புவலோகம். புவம் அந்த லோகத்தில் இருக்கிறது எல்லாம் நம்முடைய பூர்வ புண்ணியம் பித்திருக்கள். சுபலோகம்னு ஒன்று வச்சான். அது என்னடான்னா அதான் நட்சத்திர உலகம். இந்த ராசி மண்டலம் தனித்து ஒரு பெருமை எதுவும் கிடையாது. என் குருநாதர் சொன்னார் பாருங்க, சாரம் சாரம் சாரம். அந்த வீடியோ தனியாக போட்டு பாருங்கள். 12 லக்கணத்திற்கும் ஒரு ஜோசியர் புதுசாக ட்ரெயின் அப்பில் வர்றவர், மேச லக்கணக்காரன், தசம புத்தி போட்டாச்சா, இது என்ன சாரம் எழுதி வச்சுட்டு இதுக்கு என்னென்னவே கெட்டவே இந்த வீடியோவை பார்த்து 12 புக்கு எழுதிக்கணும். கையேடு புக்கு எழுதிக்கணும். மேச லக்கணத்துக்கு அவர் சொன்னார், அப்படியே குறிப்பாக வச்சுக்கணும். இதில் அப்ளை பண்ணி பார்த்தாருன்னா ஜெயிச்சிடலாம். அருமையான பாடத்தை அழகாக கொடுத்தார். அவருக்குள் இவ்வளோ பெரிய ஞானம் இருக்கும் என்பதை அவர் பேசினா தானே தெரியும். சில பேர் ஆளை பார்த்து ஏமாறாதரா ஊதுகாமாலேம்பான். இந்த அம்மாவை பார்த்தா என்னோட பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கிறார். பாட்டு பாடினாங்க பாருங்க. நான் சொன்னேன், இது விளைஞ்ச கட்டை, இது நல்லா விஷய ஞானம் உள்ளது, எப்போவுமே இன்னொன்று வச்சுக்கணும். இப்போ என்னை யாராவது தெரிஞ்சிட்டான்னா அவன் பேச மாட்டான். தெரியாத இடத்துல போய் நம்ம பம்மி இருக்கணும். என்னை எல்லோரும் வீடியோவில் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம். சட்டை போட்டிருந்தா எனக்கு தெரியாது. நானாக அடையாளம் காட்டினா தான் தெரியும். நிறைய விஷயங்கள் சொல்லுவான். அப்போ இந்த பூலோகம் புபலோகம் சுபலோகம் இருக்கே, இந்த 3 கூட்டினீங்கன்னா என்ன வருது? முக்கோணம் வருதா? அப்போ நாம் ஒரு உலகத்திற்கு வந்து இன்னொரு உலகத்தில் உள்ளவர்களின் பதிவை எடுத்து அது மறைஞ்சிருக்கிறது, ஒரு நட்சத்திரத்துக்குள் மறைஞ்சிருக்கிறது என்கிறத இணைக்கக்கூடிய டெல்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் திரிகோணம் சொல்லுது. அப்போ மேசத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரம் எதில் பரவி இருக்கும்? சிம்மத்திலே இருக்கும். சிம்மத்தில் இருக்கிறது தனுசுலேயும் இருக்கும். அது சர வீட்டில் இருக்குது, இது ஸ்திர வீட்டில் இருக்குது, இது உபய வீட்டில் இருக்குது. அதான் அவனுக்கு தர்மம்னு கொடுத்தான். தர்மம் அர்த்தம் காம மோட்சம். இவனும் தர்மத்தை வந்தான். இதுவும் தர்மம். மேஷம் சிம்மம் இதெல்லாம் தர்மம். தர்மத்தின்படி வாழ்வு நடத்துவான். பரணி நட்சத்திரக்காரன், அஸ்வினி நட்சத்திரக்காரன், கிருத்திகை 1ஆம் பாதம் நடத்துவான். தர்மத்தின்படி அவன்கிட்ட தர்மம் இருக்கும். அப்போ அந்த தர்மத்தின் வழி நீங்கள் உங்கள் நட்சத்திரத்தை காதலிக்கணும். இவங்க சொன்னாங்க தன்னை நேசிக்கணும். தன்னை அறிய தனக்கு ஒரு தலைவன் தேவையில்லை. தன்னிலும் மேலானதெனது உணர்வது தான் தெய்வ நிலை. தன் வரையில் செயல்படல் கர்ம நிலை. தன் வரையில் செயல்படுதல் கர்ம நிலை. நான் யார், நான் என்ன பண்ணேன், எதுக்கு பிறந்தேன், எங்கள் அப்பா யார், எங்கள் அம்மா யார் அப்படின்னா மீண்டும் அஷ்டானமிக்கு வரணும். அப்போ கேது பிரிச்சுட்டாரு. இந்த இடத்துல ஜோதி இடத்துல ஒரு உயிர் பிறக்கணும்னா ஆத்ம அனுபவம் பெறணும். அந்த ஆத்மாவை சூரியன் தான் கொண்டுட்டு வர்றார். அவர் ஆத்மா அனுபவம் பெறணும் அப்படின்னா என்ன நடக்கிறாரு அப்படின்னா அதுக்கு லக்னம்னு உயிர் கொடுக்குறோம். சிவத்தலம், சிவத்தை வழிபடுறது எல்லாமே சூரியனை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய அமைப்பு எல்லாம் இங்கே சிவம். அம்பாளை சக்தியை அடிப்படையாக கொண்டு செயல்படுவது எல்லாம் சந்திரன். அதில் தான் சாந்திரமானம் சௌரமானம்னு 2 பாகமாக பிரிச்சிருக்காங்க. உண்மை தானே? சௌரமானம்னா யார்? சௌரமானம்னா சூரியன். அப்போ என்ன சொன்னார்? வேதம் என்பது ரா மெட்டீரியலு,
சிவத்திலிருந்து சிவசக்தி பிறந்தது. சிவசக்தி 3 குணமாக இருந்தது. ஒன்று ரஜோ குணம், தமோ குணம், சாத்வ குணமாக பிரிஞ்சிருக்கு. மேசத்தில் இருக்கிற செவ்வாய் முரட்டு பய காட்டாறு நெருப்பு. இங்கே சிம்மத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு ஜோதிமயமானது. இங்கே இருக்கக்கூடிய தனுசுல இருக்கக்கூடிய நெருப்பு எதை சார்ந்தது என்றால் சமையல் பண்ணக்கூடிய அடுப்பை சார்ந்தது, யாகம் வளர்க்குற அடுப்பை சார்ந்தது. இது எப்படி இதுக்கு 2 டிஃப்ரென்ஸ் எனக்கு புரியல அப்படின்னா விருச்சிகக்காரன்ட்ட போய் கேட்கணும். யாருன்னு சாமி சமக்குன்னு இங்கே வந்துட்டீங்கன்னார். முதல்ல இறைவன் 4 மெட்டீரியலில் கொடுத்தார். முதல்ல ஜோதிடம் நவக்கிரகங்கள்லாம் தனிப்பட்ட முறையில் பார்க்குவதற்கு நமக்கு தெரியாது. நம்மளுடைய பாரத தேசத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்தர்கள் முறையில் பஞ்சபூதங்களை அடிப்படையாக வைத்துத்தான் பலன் சொன்னார்கள். அப்போ ஒருத்தர் வந்த உடனே முக்கூட்டு வேலை, ராட்சச வேலை, தாமச வேலை வச்சுருக்கானே இல்லையா, அதை நம்மால் ஒழிச்சிட்டான். ஒவ்வொரு குணத்திற்கும், ஒரு தமோ குணத்திற்கு எந்த கிரகம், ஒரு ராட்சச குணத்திற்கு எந்த கிரகம், சாத்வீக குணத்திற்கு எந்த கிரகம் அப்படின்னு பிரித்து வைத்து விட்டு அதில் கொண்டாந்து இந்த கிரகத்தினுடைய குணம் இருக்குன்னு ஒழிச்சு வச்சது யார்? கேது ஒழிச்சு வச்சுட்டான். இன்னர் சயின்ஸ் டியூன் பண்ணுறதெல்லாம் கேது. அதை வெளியில் கொண்டுட்டு வந்தவன் யார் தெரியுமா? ராகு. அதை உலகத்தில் அனுபவிக்க வேண்டும். சிவனும் சக்தியும் பிரிந்த ஆன்மா, உலக உயிர்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்தது யாருன்னா, இணைக்கின்றவன் யாருன்னா ராகு. அப்போ முதல்ல பிரித்தல் வேலையை செஞ்சவன், சக்தியிலிருந்து முப்பரிணாமம் 3 அணுக்களாக பிரிந்த வேலையை கேது செய்தார். அதனால தான் நாம் முதலில் மூலத்தை வைக்கணும். ஆனால் உலக உயிர்கள் யாவும் பூமியில் பூர்லோகத்துக்கு வரும்போது மேசம்தான் அடிப்படை. அதனால தான் அங்கே அஸ்வினிக்கு முதல்ல வச்சு அப்புறம் கண்டாந்தம் கொடுத்து அஸ்வினியிலிருந்து தான் மனித உயிர்கள் கர்மாவை அனுபவிக்க வருது. இங்கே இப்படியே நிப்பாட்டிடுறேன். இப்போ நாம் பூமியில் பிறக்கணும். அதுக்கு நமக்கு ஒரு அப்பா அம்மா தேவை. இது சப்ஜெக்ட் கிடையாது. இது ஒரு கர்மா தியரி. இது பாயிண்ட். அப்பா தேவை, அம்மா தேவை. அப்போ ஒரு உயிர் மேலேருந்து இறங்கணும். அந்த உயிர் கேட்குறாங்க. உயிர் போகும்போது இப்போ உதாரணத்திற்கு ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு பேர் இல்லை, பூமியில் வந்தால் தான் பேர். நான் பூமிக்கு வரணும் அப்படின்னா எனக்கு ஒரு அப்பா வேணும், அம்மா வேணும். நான் என்னுடைய கர்மாவை அனுபவிப்பதற்கு எனக்கு ஒரு உடல் தேவை. அப்படிங்கும்போது மேல் உலகத்தில் கேட்குறாங்க. பூர்லோகம், புபலோகம், சுபலோகங்கிறது பூர்லோகம் கீழே, புவ என்பது நடு, சுவை என்பது டாப்பு. அப்போ இடையில இன்னொரு 3 உலகம் 4 உலகம் இருக்கும்ல, அது நமக்கு பயன் தராது. அதனால தான் வேதாங்க ஜோஷியத்தில் பக்தி மார்க்கம் மணி மந்திரம் ஔஷதம்னு 3ஆக பிரித்தான். மணி மந்திரம் ஔஷதம்னு 3ஆக பிரித்தான். அப்படி பிரிக்கும் பொழுது இந்த விஷயத்தில் என்ன பண்ணான் அப்படின்னா 3 பரிணாமங்கள் உடையதாக இருக்கிறத கணக்கு பண்ணிட்டு மிச்ச உலகத்தில் இருப்பதெல்லாம் இந்த 4 உலகம், 3 உலகம் போல் மீதி இருக்கிற 4 உலகத்தை, 4 உலகம் உனக்கு பயன்படாதுடா, அந்த உலகத்தை எல்லாத்தையுமே நான் ஒரு பந்து அடித்து ஒரு உருப்படியாக தர்றேன்னு சொல்லித்தான் மனிதர்கள் வாழ்வதற்காகத்தான் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் என்று 4 வகையாக பிரித்தான். ஒரு முரட்டுத்தனமான நெருப்பு, காட்டாறு நெருப்பு, காலாகினி. கேது பகவானுக்கு ஒரு பேர் உண்டு, காலாகினி போன்றவரே போற்றின்னு வரும். அந்த காலாகினிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா நெருப்பை விழுங்கும். யமதர்மராஜனுடைய பதவிக்கு யாருமே போட்டி போடலை. யமதர்மராஜன் ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு. அவருக்கு தலைக்கு மேலே மேருமலை தொங்கிக்கிட்டு இருக்கும். அவருக்கு கீழே காலாகினிங்கிற நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ யமதர்மராஜன் ஒழுக்கத்துக்கு புறம்பா சிந்தித்தாலோ உதவி செய்யணுங்கிற எண்ணம் வந்தாலோ அவர் இருக்க தர்ம பலகை அருந்து உழுகும். மேலே மேருமலை அமுக்கும், கீழே காலாக்கினியில் போய் எரிஞ்சிருவார். இப்படிப்பட்ட ஒரு தகுதியில் அந்த யமதர்மராஜன் தன் பணியை செய்கிறார். அப்போ தர்மராஜன் என்பது புரிஞ்சுடுச்சா? அதுக்கு அங்கே யார் இருக்கா? ஞானத்துக்கு அதிபதி, தர்மத்துக்கு அதிபதி யார் இருக்கா? கேது இருக்கிறார். அதனால தான் அஸ்வினி அங்கே வச்சான். இப்போ நெருப்பு, முரட்டு நெருப்பு. அதுக்கடுத்து வந்தது எது? நிலம், நிலராசி. அந்த நிலம் எப்படிப்பட்டது? கரடு முரடான நிலம். அந்த நிலத்தை போய் யாரும் அனுபவிக்க முடியாது, அதில் எதுவும் செய்ய முடியாது, அதை பண்படுத்த முடியாது. வாங்க குருநாதா, அது எதுவுமே செய்ய முடியாது.
அப்போ அந்த நெருப்பு முரட்டு நெருப்பு, முரட்டு நிலம், அதற்கப்புறம் என்ன இருக்கும்? காற்று, சூறாவளி காற்று எப்பவும் அடிக்குது. வாயு தன்மை, நெருப்பு, நிலம், வாயு, அதுக்கப்புறம் என்ன? நீர். நீர் ஆர்ப்பரிக்கிறது. இப்போ 3 பங்கு கடல், 1 பங்கு தானே நிலம் இருக்கும். அப்போ இந்த நிலப்பரப்புக்கு மேலே சுற்றியில் இருக்கிறது நீர். இந்த நீர் இவ்வளவு இருக்குது. இதை வகைப்படுத்தி, முறைப்படுத்தி, நெறிப்படுத்தி, பதப்படுத்தி உருவாக்க வேண்டுமானால் நெருப்பை ஒழுங்கு செய்தார்கள், சிம்மம் கிடைத்தது. நிலத்தை ஒழுங்கு செய்தார்கள், கன்னி கிடைத்தது. வாயுவை ஒழுங்கு செய்தார்கள், துலாம் என்கு கிடைத்தது. நீரை ஒழுங்கு செய்தார்கள். இதெல்லாம் ஒழுங்கு செய்யும்போது அங்கே இருக்க வேஸ்டேஜ் மெட்டீரியல்லாம் இருக்கும்ல. ஒரு வீடு கட்டினா எல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் குப்பை கூடமாக கிடக்கும்ல. அந்த மாதிரி கிடந்த இடம் தேங்கிய நீர் சகதி குட்டை, அதான் விருச்சிகம். புரியுதுங்களா? அந்த நீரை பயன்படுத்த முடியுமா? அதனால தான் விருச்சிகம் நாசமாக போனதுக்கு காரணம் அதுதான். ஒரு பெரிய கம்பெனி, பெரிய ஃபேக்ட்ரி, அதில் தங்கம், பொருள் எல்லாம் சேர்த்து ஒரு பொருளை மேனுஃபேக்சர் உற்பத்தி பண்ணுறான். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அது குப்பையெல்லாம் கொண்டு போய் அடுக்கிடுறான். ஒருத்தர் டெண்டர் எடுத்து எடுக்க வர்றான். அதுக்குள்ளே போனால் தங்கம் இருக்கும், வெள்ளி இருக்கும்ல. தங்கம் இருக்கும், வெள்ளி இருக்கும், இரும்பு இருக்கும்ல, துத்தநாகம் இருக்கும், சல்ஃபைட் இருக்கும், எல்லாம் வேணாலும் இருக்குமா இல்லையா? ஸோ தட் மினரல்ஸ் எல்லாமே இருக்குமா இல்லையா? அப்படி எல்லா விஷயங்களும் தெரிந்தது தான் விருச்சிகம். எல்லாத்துலேயும் கலந்துருக்குமா இல்லையா? ஆமாம். அதற்கப்புறம் இன்னும் ஒரு 4 உலகம் இருக்குது. இந்த தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்படி இந்த விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்னு 4ஆக பிரித்து நமக்கு 4 வகையான குணங்களை அந்த ராசி மண்டலத்துக்கு கொடுக்குறாங்க. இதுதான் இப்படி இருக்கும்போது மேல் உலகத்திலேருந்து ஒரு தாயும் தந்தையரை வேண்டும் என்று நிற்கிற ஒரு உயிர். இப்போ அப்பா நிற்கிறார், இவர் போயினார், இவர் இப்போ இருக்கார். அப்பா நான் இந்த மாதிரி பூமிக்கு போகணும், நீங்கள் எனக்கு 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 பூமியில் எனக்கு அப்பாவா நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னோடனே அவர் சொல்லுவார், எனக்கு பூமியில் 21 தலைமுறை கர்மா இருக்குது, அதை கழிக்கிறதுக்கு புத்திரன் தேவை, நீ எனக்கு புத்திரனாக பிறக்கிறதா இருந்தால் நான் உனக்கு அப்பாவாக இருக்கேங்கிறார். முடிஞ்சு போச்சா? அவர் என்ன செய்வார்? பூமிக்கு போய் ஆகணுமே, தான் கர்மாவை கழிக்கணுமே, சரின்னு சொல்கிறார். புரிஞ்சிருச்சா? இப்போ பூமியில் பிறந்துட்டார். பிறக்கும்போது இதெல்லாம் யார்கிட்ட இருக்கும்? சூரியன் என்கிற தகப்பன் இடத்தில் அந்த கர்மாவை அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு தான் வர்றாரு. இதை எல்லாத்தையும் இருந்து வாட்ச் பண்ணவர் சனி பகவான். இப்போ பூமியில் பிறந்து முடித்த உடனே 6 கட்டம் வரைக்கும் இவர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். 6 கட்டத்துக்கு மேலே எங்கெல்லாம் அந்த சனி பகவான் இருக்காரோ, ராகு பகவான் இருக்காரோ, அதுக்கு மேலேயெல்லாம் முதல் பிறவியில் நல்லா இருக்கா, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது? அப்போ தந்தையின் பதிவு விந்து நாதத்தில் இருக்குது. அப்போ அதெல்லாம் என்ன செய்யும்? அப்பாவோட கர்மாவை அனுபவிக்கணும். அதனால தான் மேசத்தில் பிறந்தவன் 5ஆம் இடத்தினுடைய கர்மாவையும் அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் 9ஆம் இடம் கர்மாவையும் அவன் அனுபவிக்கணும். அதனால் இந்த கர்மாவை தொலைவுபடுத்துறதுக்கு தான் சில பேர் என்ன செய்வான், அவன் ஜாதகத்தை பார்த்தா தெரியும், சனி பகவானுக்கு பக்கத்தில் சுக்கிரன் இருந்தான்னா சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருப்பான். அவங்க சொன்னாங்க, சுக்கிரன் எங்கெல்லாம் சேர்றாரோ அங்கெல்லாம் நல்லாயிருக்கும்னு. சனிக்கு பக்கத்தில் குரு இருந்தா, ராகு கேது செவ்வாய் இருந்தாலும் என்ன ஆகும்? இம்சை தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த சனி பகவான் கர்மாவை வைத்து கொண்டிருக்கிறான். இவன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, கர்மாவை அனுபவிக்கணும்னா அதற்கு உடலும் உயிரும் தேவை, உடலும் மனமும் தேவை. அது எல்லாம் சந்திரனிடத்தில் இருக்கிறது. அந்த சந்திரனை தேடி இந்த கர்மகாரகனாகிய சனி பகவான் தேடி வருகிறார். சுற்றி சுற்றி வர்றார், சுற்றி வாரார். அப்படி வரும் பொழுது சொல்வார் சனி பகவான், ஏற்கனவே உங்கள் அப்பன் கர்மா இருக்குது, அதை மூலம் அனுபவினார். அதனால் சனி ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாருன்னா அந்த வீடை சுத்தப்படுத்திடுவார். சனி ஒரு இடத்துக்கு ஒரு கட்டத்துக்குள்ளே வாரார் அப்படின்னா 6 ராசி மண்டலங்களை அழிச்சு போடுவார், 6 ராசி மண்டலங்களை காப்பாற்றுவார். புரியுதுங்களா? இன்னொரு விஷயம், இந்த சந்திரன் யாரை பார்க்குறான், யாரோட சேர்றானோ, ராகு கேதுவை தவிர்த்து மற்ற அவங்கள எல்லாத்தையும் வீங்க செய்வார். அவங்கள எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? பெருக்குவார். அப்போ ஜாதகத்தில் டெவலப்மெண்ட் பிளானட்ஸ்ன்னு இருக்குது. ராகு கேது சாயா கிரகம். அவன் எனக்கு ராகு வேணும்னு சொல்லுவான், கேது போதும்னு சொல்லுவான்.
காரணமே இல்லாமல் நிறுத்தி வைப்பான். ராகுக்கு எது நிறுத்தும்பான். ஒரு வண்டி போகுது, போலீஸ் நிப்பாட்டுறான். எதுக்கு நிப்பாட்டுறான்? இந்த குறுக்கு தடை இருக்குது பார்த்தீங்களா, டோல்கேட் தடை. ஏன் நிப்பாட்டுறான்? பணம் கட்டிட்டா செக் பண்ணிட்டா ஒன்றும் இல்லை பரிசோதனை பண்ணிட்டா ஒன்றும் இல்லையா போங்கிறான். ஸோ ராகு கேது எங்கெல்லாம் வந்து நிற்கிறார்களோ அங்கே ஒரு தடை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளணும். ராகுவினுடைய விருப்பத்தை ஸ்டெப் டவுன் பண்ணி ஒழுங்குபடுத்துகிற வேலையையும் நடக்கும். கேது என்பது ஒரு ஜாதகருக்கு எங்கெல்லாம் வர்றாரோ 12 வீட்டில் அவனுக்கு என்ன வேண்டுமோ அதை கொலிச்சு கொடுப்பார். ஃபில்ட்ரு ரீஃபைன் பண்ணிக்கிட்டே இருப்பார். கேதுன்னா ரீஃபைன்டு. அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு பாவத்தை அனுபவிக்க விடவே மாட்டார். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆனால் ராகு கேதுகளை நெகட்டிவாக சொல்லாதீங்க. ராகு கேது தோஷமே கிடையாது, செவ்வாய் தோஷமே கிடையாது. அவர் சொன்னார்ல 9 கிரகங்களும் நன்மையை தரும். அவன் நம்மகிட்ட என்னமோ சொல்ல வர்றான். சேஞ்சிங் பிளானட்ஸ் அப்படின்னா சந்திரன்னா சேஞ்ச் பண்ணுவான், செவ்வாய்னா என்ன பண்ணுவான், சேஞ்ச் பண்ணுவான். சேஞ்சிங் பிளானட்ஸ் செவ்வாயை பார்த்தா சேஞ்ச் பண்ண போகிறான். ஒன்று உடல் ரீதியாக சேஞ்ச் ஆகும். ஆமாம், ராகுன்னு எடுத்துக்கிட்டால் ஒழுக்கத்துக்கு புறம்பாக செயல்படுவான். நன்மை தரும் ராகு, தீமை தரும் ராகுன்னு 2ஆக பிரிக்கணும். ஆமாம், பாவர்களுடைய பார்வை அதிகமாக விழுந்தால் சனி ஏட்டிக்கு மூட்டி பண்ணுவான். சனி மெதுவாக செய்கிற வேலையை ராகு வேகமாக செய்வான். அவ்வளோதான். அதனால் பாவக்கிரகங்கள் அதிகமாக பார்த்துச்சு அப்படின்னா, 2 பாவக்கிரகங்கள் மத்தியில் ஒரு யோக கிரகம் இருக்குன்னா அந்த யோக கிரகத்தினுடைய தன்மையை அனுபவிக்க முடியாமல் போகும். கசப்பு தன்மையை அதிகரிக்கிறான், நசுக்கிறான். அந்த கிரக காரகத்துவம் பாவ காரகத்தை நசுக்கிறான். சரி, இப்போ நம்ம இதெல்லாம் சொல்லிட்டேன். அப்போ சந்திரனை தேடி ஏன் சனி வர்றான்? சந்திரனா சனியை தேடி போகிறான்? அவன் போயிட்டு தான் இருக்கான். கோச்சாரத்தில் வரக்கூடிய ராகு கேதுகளுக்கு பலன் தராது. எழுதிக்கங்க. அதை நம்பியெல்லாம் பலன் சொல்லாங்க. நாங்கள் வேறு வக்கல் இல்லாமல் நாங்கள் யூடியூப்பில் ஏதாவது போட்டுக்கிட்டு திடுறோம். கோச்சாரத்தில் வரக்கூடிய ராகு கேது நன்மை தரமாட்டான். ஒரு கிரகத்துக்கு தசாபுத்தி நீங்கள் பார்க்கும் பொழுது கோச்சாரத்தில் அந்த கிரகம் இப்போ சனி திசையில் சுக்கிர புத்தி, சுக்கிரன் பிறந்த காலத்தில் நன்மை தர்ற மாதிரி இருக்கும், பலன் சொல்லுவீங்க. ஆனால் கோச்சாரத்தில் அவன் அஸ்தங்கம் அடைஞ்சிருந்தாலோ 6-8 பண்டில் மறைஞ்சிருந்தாலோ, எந்த கிரகத்திற்கு அந்த கிரகத்திற்கு மறைஞ்சிருந்தாலோ, புத்திநாதனுக்கு மறைஞ்சிருந்தாலோ அந்த புத்தியை அனுபவிக்க முடியாது. இவ்வளோதான், ஸோ சிம்பிள். அஸ்தங்கம் அடைந்த கிரகம் எப்பொழுது பலன் தரும்? ஒரு வீட்டில் போய் ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடையுது, சூரியன் நிற்கிறார், இங்கிட்டு 10 டிகிரி அங்கிட்டு 10 டிகிரி. அந்த கிரகம் அஸ்தங்கம் அடைந்தால் அந்த காரகம், அந்த கிரகம், அதனுடைய ஆதிபத்தியம், அதனுடைய பாவம், இது சம்பந்தமான விஷயங்களை அனுபவிப்பதில் லக்னம் என்கிற ஜாதகருக்கு என்ன ஆகும்? கொடுப்பினை அனுபவிக்க முடியாது. அப்போ அனுபவிக்க முடியாமல் அப்படியே சிரமப்படும். சரி, அஸ்தங்கம் பண்ணவர் யார்? சூரியன். அப்போ என்ன ஆகும்னா, நோட் பண்ணிக்கோங்க, தகப்பன் இறப்பிற்கு பிறகு அஸ்தங்கம் தோற்று போகிறது. எழுதுங்க. அல்லது தகப்பன் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த எந்த திசையிலையும் சூரிய புத்தி வருது பாருங்க, அது மாரகாதிபதியோ பாரகாதிபதியோ தன்னோடு இணைந்தவர்களில் அவர்கள் இந்த ஜாதகருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சூரியன் ஒருவரே இருந்து 30% செஞ்சு விட்டுருவார். இதுதான் இப்போ ஜோதிடத்தில் சில விதி இருக்குது, சில விதி விலக்கு இருக்குது. இப்போது ஒருத்தர் ஜாதகத்தில் 10ஆம் இடம் நல்லா இருக்குது, 10ஆம் இடம் நல்லா இருக்குது, ஆனால் தொழிலில் மேலே சைன் பண்ண முடியல. 10ஆம் இடம் எதை குறிக்குது? உறவு. ஒரு கிரகம் உறவை குறிக்குதா, பொருளை தருதா? உயிர் பாவம் கேபி சிஸ்டத்தில் வரும்ல, நீங்கள் ஒரு கிரகம் எடுத்தால் 2 வேலையை செய்யும். ஒன்று உறவை கொடுக்கும், இல்லை பொருளை கெடுக்கும். தனுசில் நிற்கிற கிரகம் எல்லாமே உறவைத்தான் தரும், பொருளை தரவே தராது. அதனால் நீங்கள் என்னென்ன உயிர் பொருள்னு நம்ம 12 கட்டத்தை எழுதிக்கணும். அப்படி எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு அது சரியாக வரும். இப்போ நம்ம ஜோதிடத்தில் விதிகள் தெரியாமல் ஜோசியம் சொல்ல முடியாது. அந்த ஜோதிட விதிகளை பெரும்பாலும் மன்னிக்கணும், நான் யாரும் அன்று என்று எஸ்டிமேட் பண்ணலை, சொல்ல மாட்டேங்கிறாங்க. எழுதிக்கங்க. ஒரு பெண்ணோட திருமணத்திற்கு கலத்திரத்துக்கு 2-7-11 செவ்வாயை பார்க்கணும், லக்னத்துக்கு பார்க்கணும், லக்னாதிபதிக்கு பார்க்கணும், காரக கிரகத்துக்கும் பார்க்கணும். புரியுதுங்களா? ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்க போகுது மாதிரி இருக்குது, காரக கிரகத்துக்கு பக்கத்தில் சனி இருந்தான்னா இந்த மாதிரி உள்ள டெப்த்தாக யாரும் போகிறதில்ல. அதனால் எழுதிக்கங்க.
ஒரு கிரகம் திசை நடத்துது, அந்த வீட்டின் அதிபதிக்கு பக்கத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் என்ன செய்யும்? அந்த பாவத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாது. இப்போ ஒரு குடும்பம், 7ஆம் இடம் லாபஸ்தானம், இந்த மூன்றும் நமக்கு தேவை. 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், இது மூன்றும் திருமணத்துக்கு அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக அப்ளை பண்ணுங்கள். 2, 7, 11 ப்ளஸ் சுக்கிரன். இன்னொரு வழிமுறை உண்டு, பராசரர் முறை இருக்குது. 2, 7, 9, 8, 11 இதுவும் பெண்களுக்கு பார்க்கணும். செவ்வாயை பார்க்கணும், கரக காரகத்துவத்தை பார்க்கணும். அதே போல் சகோதரருக்கு பற்றி ஜாதகம், ஒரு கல்வி, ஒருத்தர் கல்வியை கேட்டு வரான்னா முதல்ல விதியை கொண்டுட்டு வந்து தெரிஞ்சிருந்தா தான் அங்கே குத்துப்புள்ளி போட்டு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது. இப்போ 2ஆம் இடம் கல்விக்கு, 4ஆம் இடம் கல்விக்கு, 5ஆம் இடம் கல்விக்கு, 11ஆம் இடம் கல்வி, புதனும் குருவும் பலம் பெறணும். இதை தெரிஞ்சிட்டா ஜாதகம் வந்துருச்சு, கல்வி கேட்க வரானா 2ஆம் இடத்துக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, 6, 8, 12 அந்த பாவத்துக்கு மாரகாதிபதி பாதகாதிபதியா, இப்படி உள்ள பூத்தி பார்க்கணும். தனுசு லக்கணம், 4 குரு இருக்கிறாரு, 4 குரு இருக்கிறார், லக்னாதிபதி 4 இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல புதன் இருக்கார். அப்படி வச்சுக்கோங்க. இது ஒரு ஆண் ஜாதகம்னு வச்சுக்கோங்க. லக்னத்திற்கு 7ஆம் இடம் புதன் 10ல் இருக்கிறார், நல்ல வேலை பார்க்குறான். கல்யாணம் ஆன பிறகு உடலும் மனமும் என்கிறது செய்யக்கூடிய சக்தி செயல்படுறது. லக்னம் என்பது சிவத்தலம், அசையாமல் இருக்கும். லக்னம் என்பது சொல்லும், இதை வேணாம் அவனுக்கு கெட்டவே நல்லவே இப்படி இருப்பான்ப்பா அப்படின்னு சொல்லும். லக்னம் சொல்லும். லக்ன அதிபதி தான் செயல்பட போகிறார். நான் திண்டுக்கல்லில் பிறந்தேன், இப்போ இன்றைக்கி எங்கே இருக்கேன்? புறபத்தி வேலூரில் இருக்கேன். அப்போ திண்டுக்கல்லை வச்சுக்கிட்டு நான் பார்க்குறதா? ஒரு லக்னாதிபதி 6, 8, 12 மறைஞ்ச வேலை ஜேஜேன்னு இருக்கான். ஏன்? அந்த பிறந்த ஊரை விட்டு இந்த இடத்திற்கு இது 6ஆம் இடம் மறையுது. நான் இங்கே போயிட்டேன்னா அதுக்கு 3ஆம் இடம் ஆயிடுதா, இங்கே போயிட்டு 5ஆம் இடம் ஆயிடுதா. கொஞ்சம் ஆக்சஸ் நகர்ந்தா டிவியில் அந்த இதை வச்சு ஆண்டனாவை கொஞ்சம் மாறிச்சுன்னா தெரியல. எனக்கு இங்கே மறைஞ்சிருக்கு. மறைஞ்ச கிரகம் என்ன செய்யும்? மெல்ல செய்யும், நல்லா செய்யும், பொறுமையாக செய்யும். இவ்வளோ தான். நீச்சமான கிரகம் என்ன செய்யும்? எந்த காரகத்துவமோ அந்த காரகத்துவத்தை ஏன் நினைக்கும். செவ்வாய் நீச்சம்னா என்ன செய்யும்? எல்லாரையும் தான் கட்டுக்குள்ளே கொண்டு வரும்னு நினைப்பான், வீன்னு கத்துவான். செவ்வாய்ங்கிற கிரகம் நீச்சமான என்ன செய்யும்? எது கிடைச்சிருக்கோ அதை சும்மா இருப்பான், கிடைக்காதது மாத்திரம்தான் ஏங்கி தவிப்பான். அப்போ அதே போல் ஒருத்தர் மனிதனுக்கு சுகம் இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் சகோதரனை கேட்குறான்னா 3ஆம் பாவத்தை போடுங்க. லக்கணத்துக்கு 3ஆம் பாவத்தை ஒரு குத்துப்புள்ளி வச்சுக்கோங்க, அதை வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னால் இன்னொன்று சொல்லித்தரேன். உங்கள் ஜாதகம் நீங்கள் வீட்டுக்கு போன உடனே உங்கள் ஜாதகத்தை ஒரு கட்டம் எழுதுங்க. 7ஆம் இடத்தை லக்கணமாக போட்டு அதுக்கு தனியாக ஒரு கட்டம் எழுதிக்கிங்க. உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி எழுதிக்கிங்க. இந்த 7ஆம் இடத்துல லக்கணமாக இருக்கிறத அதை போட்டு அதுக்கு தசாபுத்தி, அதுக்கு நன்மையாக தீமையான்னு பாருங்கள். இவங்களுக்கு தீமையாக இருக்கிறது நமக்கு நன்மையாக இருக்கும். உண்மை தானே? நமக்கு 8ஆம் இடம், அவளுக்கு 2ஆம் இடம் இல்லையா? நல்லா கவனிச்சிங்களா? அதுதான் சொன்னார். சரி சாரி, சரி சாரி. அற்புதமான வாசகம், அற்புதமான கருத்தரங்கத்துக்கு தேவையான வித்தைகள். நாம் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படின்னா அங்கேருந்து எதையாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும், அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். லக்கணத்துக்கு தானே ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, லக்கணாதிபதிக்கு பார்த்தீங்களா? பார்க்கல, சிவன் தானே பார்க்குறீங்க, சக்தி பார்க்க வேண்டாமா? இது மொட்டை பயில மாத்திரம் நான் இருந்திருந்தா என் கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு புத்திரன் வேணும். புத்தின்ற நரகத்திலிருந்து மீட்கக்கூடியவன் தான் புத்திரன். அதுக்கு எனக்கு ஒரு மங்கை தேவை. நான் விதை நிலமான ஒரு பெண் தேவை. ஒரு பெண் நிலத்தை குறிக்கிறாள். ஒரு விதை நிலத்துக்குள்ளே போனால் மட்டும்தானே அது பயிராக வரும். அப்போ 6 கட்டத்தை ஏன் பிரித்தான்? லக்னாதிபதி பலமா? லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறவன் வீட்டில் எல்லாமே 7ஆம் இடம் வீக்காக இருந்தால் என்ன ஆகும்? பொண்டாட்டி அடைக்கு தான் ஆளுவான். லக்னாதிபதி கெட்டவே மற்றவன் பொண்டாட்டிக்கிட்டு இருப்பான், அவன் தான் செல்வந்தராக இருக்கிறான். ஒரு பெண் இயற்கையிலே சக்தி உடையவளாக இருக்கிறாள். ஒரு ஆண் சக்தி தேவைப்படுகிறவனாக இருக்கிறான். ஆண் சக்தியை விரயம் செய்தால் நிலத்திலிருந்து பூத்து குலுங்கி ஒரு நல்ல மகவு கிடைச்சிருக்கு. நாம் எல்லாம் நன்மக்களாக நாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்றால், அவங்க அழகாக சொன்னாங்க, எப்பொழுதுமே விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டோம். அருமையான விஷயம். பாலச்சந்தர் ரொம்ப அருமையாக சொன்னார். சரி சாரி, இதை எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி பாருங்கள். எனக்கு லக்னத்துக்கு 6ல் போய் சந்திரன் மறைஞ்சிட்டார். நின்ற வீட்டின் அதிபதி பார்த்துட்டார்.
நான் வெளியில் போனால் தான் வாழ்க்கை. நீங்கள் லக்னத்துக்கு ஜாதகம் பார்க்கணும், பலன் சொல்லுங்கள், இப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். லக்னாதிபதிக்கு குத்துப்புள்ளி வச்சு சொல்லி பாருங்கள், லக்ன புள்ளிக்கு சொல்லி பாருங்கள். ராகு தேசம் நடக்குதா, ராகுவே லக்கணமாக போட்டு பலன் சொல்லுங்கள், ரிவேர்ஸில் போட்டு பலன் சொல்லுங்கள், வலது பக்கமாக போட்டு சொல்லுங்கள். எவன் நம்மளை கேட்க போகிறேன்? அட தசான். இன்னொரு விஷயம் எழுதிங்க, இன்னொரு விஷயம். எவன் என்ன எறும்பு அடித்து கொன்னதுக்கு சிபிஐ ரைடு ஆகிற போது போங்கடா ஃபுல். எங்கடா நாங்கள் வாரியார் சாமியினுடைய பேச்சை கேட்டு வளர்ந்தவன். அவர் திடீர்னு கொப்பளிப்பார். ஒரு ஜாதகம் இப்போ ஒரு லக்கணம் சொல்லுங்கள். சிம்ம லக்கணம். என்ன தசை உங்களுக்கு? என்ன தசை நடக்குது? உங்களே வச்சுக்குவோம். என்ன தசை நடக்குது? ராகு எங்கே நிற்கிறாரு? கண்ணியில் நிற்கிறார். ராகு நின்ற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க, அடுத்த கட்டத்துக்கு மார்க் போட்டுக்கோங்க. ஒரு கிரகம் இப்படி வச்சுக்கோங்க, விதியை சொல்லிடுறேன். ஒரு கிரகம் நிற்குது, ராகு நிற்கிறார். ராகு நின்ற இடத்த 2ஆம் இடமாக மார்க் போட்டுக்கோங்க. அதுலேருந்து ராகுக்கு 6ஆம் இடம், ராகுக்கு 8ஆம் இடம் மார்க் பண்ண. அந்த பாவம் இயங்காது. அந்த பாவத்தினுடைய கொடுப்பினையை கேட்டு தான் ஜாதகம் கேட்க வர்றவன் வருவான். அவன் கேள்வி அதுவாக தான் இருக்கும். இது தசைக்கு அனுபவிச்சு பாருங்கள், புத்திக்கு போட்டு பாருங்கள். இது நான் ஜிகே ஐயாட்ட படித்தது. குருவை பேர் சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் வெக்கம் கிடையாது. நான் ஆரம்ப கால குருநாதர் எனக்கு அவர் தான். இவர் வீட்டில் போய் 3 நாள் சோறு தின்னுட்டு 3 நாள் இவர் ஜாதகம் சொல்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்து வெளியே வந்தவன். புரியுதுங்களா? ஒரு கிரக சிப்பிள், ஒரு கிரகம் ஏங்குதா, ஒரு கிரக தசை நடத்துதா, ராகு ரிவர்ஸில் போவார், போட்டுக்க. அங்கிட்டு 2ஆம் இடம் போட்டுக்க, அதுலேருந்து 6ஆம் இடம் போட்டுக்க, அதுலேருந்து 8ஆம் இடம் குறிச்சிக்க. பலன் சொல்லு, அடுத்து சொல்லு. தசைக்கும் புத்திக்கும் சொல்லு. மார்க் போட்டு. இயங்கும் பாவம், இயங்காத பாவம், இந்த தசை கொடுக்கக்கூடியது, இந்த தசையினால் அடையக்கூடிய பாவ நன்மைகள் எழுது. முதல்ல போனவனே நான் மார்க் பண்ணிடுவேன். ராகு கெடுக்கும் பாவன் போட்டு 2, 6, 8 மார்க் பண்ணிடுவேன். இந்த மாதிரி அந்த பாவத்தை சொல்லி, இது மாதிரி இதில் உங்களுக்கு சிக்கல் இருக்கா, இதில் மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா, இது நடக்க மாட்டேங்குதுன்னார். ஆமான்னார். முடிஞ்சு போச்சா? எவ்வளோ சிம்பிள் ஜோசியம், எவ்வளோ எளிமை. புரிஞ்சிருச்சா? விதி தெரியணும், அப்படியே உள்ளே நுழைக்கணும். ஒரு சுகமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. 2ஆம் இடம் நல்லா இருக்கா, 4ஆம் இடம் நல்லா இருக்கா, 7ஆம் இடம் நல்லா இருக்கா, 12ஆம் இடம் நல்லா இருக்கா? புரியுதா? அப்போ சுகமாக இருக்கணும்னு என்ன செய்யணும்? குருவும் பலம் பெறணும். ஒரு காரக கிரகத்தை வச்சுக்கோங்க. ஒருத்தர் வீடு கேட்டு வாரான். வீட்டுக்கு காரக கிரகம் எது தலைவர்? தோற கைதட்டுங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு பசுமாடு விவசாயி வரான். அவனுக்கு எப்படி இருக்கணும்? 4வது பாவமும் சுக்கிரனும் பலம் பெறணும். கேட்பான். வாகனத்துக்கு 4ஆம் பாவம் 11ஆம் பாவமும் சுக்கிரனும் பலம் பெறணும். சுக்கிரனுக்கு பக்கத்தில் ஒரு பாவ கிரகம் இருந்தால் என்ன ஆகும்? இப்போ இன்னொரு விஷயம், இதெல்லாம் கூட நீங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இன்னொரு விஷயம் கொண்டு போகிறேன். ஒரு சில ஜோசியர் சொல்கிறாங்க, 24 வயது, 45 வயசு, 57, 69 உனக்கு பெரிய பிரச்சனை வரும், கவனமாருன்னு சொல்கிறான். எப்படி அவன் சொன்னான்? அவன் எதோட ரூட்டை பிடிச்சி இழுத்தான் தெரியணும்ல. அவனு சாதாரண 10 மாதம் பிறந்தவன் தானையா. அவன் ஏதோ ஒரு ஜோசியத்தை போய் படிச்சிருப்பான்ல. எழுதிக்கங்க. வயது ஓட்டம். உங்கள் லக்கணம் சிம்ம லக்கணம், ஒரு வயசு, கடைசி மகம் பூரா உத்திரம் 1ல் வந்துட்டால் அடுத்த கட்டத்தை 1ன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப டெப்த்தாக போங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். இப்போ ஒரு கட்டம் ஒரு வயசு, ஒரு கட்டம் போட்டு 1, 2, 3, 4, 12 எழுதிக்கிங்க. 12க்கு மேலே மறுபடியும் லக்கணம் வரும்போது 13லேருந்து ஆரம்பிச்சுக்குங்க. என்ன வரும்? 13 ஆரம்பிச்சுக்குங்க. 13 ஆரம்பிச்சுக்குங்க. 13லேருந்து ஆரம்பித்து முடித்த உடனே இப்படியே எழுதிட்டு வந்துடுங்க. 60 வயசு வரைக்கும் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. புரிஞ்சிருச்சா? 60க்கு மேலே ஒருத்தன் வாரான், அவன் பிறந்த லக்கணத்தை 60 கரெக்டாக பார்த்துக்கிட்டுங்க, போட்டுக்குங்க. இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் அந்த வயது போட்டு தசாபுத்தி போட்டுக்குங்க. அதுதான் லக்கணமாக வச்சுக்குங்க. இப்போ ஒருத்தருக்கு 45 வயசில் ஒருத்தர் வீடு கட்டணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கு இந்த 45 வயசுக்கு 4வது கட்டத்தில் சுக்கிரன் இருந்தால் வீடு கட்டுவானா கட்ட மாட்டானே? ஏன் இல்லை, கட்டத்தானே, தெளிவாக தானே பேசுதேன். இதுக்கு பேர் வயது ஓட்டம். இது பழைய முறை. இது பேர்
பழைய முறை குருவை வைத்து கொண்டு பலன் சொல்லலாம். இதே மெத்தேடில் என்ன குருநாத வயது ஓட்டம் பார்க்கணும், எழுதிக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. சொல்கிறான்ல, உன் பையனுக்கு 3 வயசில் கண்டா வரும்னு சொல்கிறான், உன் பையனுக்கு 11 வயசில் கண்டா வரும்னு சொல்கிறான். எப்படி அவன் சொன்னான்? மாரகாதிபதி பாரகாதிபதி புத்தியும் நடக்கலை, திசையும் நடக்கலை, ஒன்றும் இருக்கலை, சாரநாதனும் நிற்கலை. எப்படிலாம் சொல்லியிருப்பான் அவன்? கட்டத்தை நகத்து, வயசாக நகத்து, இந்த கிரகம் இங்கே நிற்குது. லக்னாதிபதியை தனக்குத்தானே தீங்கு விளைவிக்கக்கூடியது. லக்னாதிபதி எங்கே நிற்கிறானா அவனுக்கு 6, 8, 12 மாரகாதிபதி வீட்டில் போய் நிற்கிற போது இந்த வயசு வரும்போது அவனை போட்டு தள்ளும். இந்த டெக்னிக்கை 60 வயசுக்கு மேலே உள்ளவனுக்கு போடு. பயப்படாத, பயப்படாத, ஜோசியத்தை கண்டு பயப்படாத, சும்மா நிமிர்ந்து உட்காரு. முதல் வீட்டுக்கு காரகன் சூரியன், லக்னம் சரியில்லையே, சூரியன் நல்லா இருக்கானா ஜெயிப்பாங்க. 2ஆம் இடம் வருமானம், குரு நல்லா இருக்கானா, சுக்கிரன் நல்லா இருக்கானா ஜெயிச்சிருவான், குடும்பம் அமையுது. சொல்லுவான் 2ஆம் வீட்டுக்காரன் நீச்சமாயிட்டான் அப்படின்னு, இவனுக்கு எப்படி கல்யாணம்? போட காரக கிரகம்னு இருக்கு, லக்னமே வேண்டாம், ஒருத்தன் ஜாதகத்தை கொண்டு வரான், காரக கிரகத்தை வச்சுக்க, அவன் வந்த நேரத்தில் இப்போ என்ன தசா ஓடுதுன்னு பிரசன்னத்தை போடு, இதை வச்சுக்கிட்டு இப்போ பலன் சொல்லு, ஜெயிக்கிறியா இல்லையான்னு பார். சும்மா ஒளி வச்சு புழக்கிற மாதிரி இருக்கும். இப்படி ஜாதகத்தை அப்ரோச் பண்ணணும். 3ஆம் வீடு காரகன் இளைய சகோதரன் செவ்வாய், செவ்வாயை வச்சுக்க, அதை லக்கணமாக போட்டுக்க. உனக்கு நடக்கிற தசா புத்தி. கடகலக்கணம் ஒருத்தர், அவருக்கு கடகலக்கணம் 5ல் கேது, 9ல் சனி. இந்த கேன்சர் வர்றது எல்லாமே இந்த ராகு கேது தான் கேன்சரை கொடுப்பான். நெருப்பு வீட்டில் ஃபுல்லாக சுக்கிரன் நிற்கக்கூடாது. நெருப்பு வீட்டில் சுக்கிரன் இருந்து அவனுக்கு திரிகோணத்தில் அவனை ராகுவோ கேதுவோ பார்த்தானா, ராகு நெருங்கினானா, ராகுனால எலும்பு ரத்தத்தினால் கேன்சர் கட்டியை கொடுத்துருவான், கேன்சரை கொடுத்துருவான். கேது இருந்தான்னா கட்டியை கொடுப்பான். உடலில் கட்டியை தருபவரே போற்றி. ஐயா ராகு கேது உபாசகர், அவர் எனக்கு கற்றுக் கொடுத்து நான் போய் கொஞ்ச நாள் அவர் அந்த கோயிலில் பண்ணோம். படிக்காத விஷயங்கள்லாம் பேசக்கூடியவர் ராகு கேது. கடக யாழியில் ராகுவா, மகர யாழியில் எல்லாம் நான் இவர்கிட்ட படித்தது. ஒரு பேச்சு என்னை விட இன்னும் குட்டியே இந்த ஓடு ஓட்டா தாய் எப்படி போடும் பாருங்கள். அப்போ 4ஆம் வீடு மாதுருஸ்தானம் சந்திரன். அம்மாவை பற்றி கேட்குறானா, தைரியமாக வெக்கமான சூடு சொன்ன இல்லாமல் சந்திரனை லக்கணமாக வச்சுக்கிட்டு உன் தசா புத்தியை போட்டு உங்கள் அம்மைக்கு இப்படி இருக்கான்னு கேளு. இது ஏன் ராசி ஆச்சு, அதையே நீ கோர்க்காங்கனார். ஏலே சந்திரனா மாதால உங்கள் ஜாதகத்தில் சூரியனுக்கு 5ஆம் இடத்தை தகப்பனாக வச்சுக்கிட்டு எந்த லக்கணம் 5ஆ வச்சுக்கிட்டு தசாபதியை சொல்லு, சூரியனை பற்றி சொல்லலாம். 4ஆம் இடம் கடகத்தை வச்சுக்க சொல்லலாம். அப்போ கிரகக்காரகத்துவம் பாவக்காரகத்துவம்லாம் இருக்குது, அதை பற்றி நாம் சொல்கிறது இல்லை. இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லி பாருங்கள், சரியாக வருது. ஆமாம்பா, எப்படி சொன்ன நீ இதை கேட்குறான்ல, அப்படி எழுதிக்கங்க. ராசி கட்டத்தில் உள்ள கிரகம் குணத்தை சொல்லும். ராசி கட்டத்தில் உள்ள கிரகம் குணத்தை சொல்லும். ஒரு லக்னம் 14 டிகிரியில் பிறக்குது, அதில் ஒரு 3 கிரகம் இருக்கிறது, 2 கிரகம் 12 கிரகத்தில் 12 டிகிரியோடு நிற்குது, ஒரு கிரகம் 25 டிகிரியில் இருக்குது. பிறந்த ஜாதகத்தில் லக்ன புள்ளிக்கு, நல்லா கவனிச்சுக்கணும், லக்ன புள்ளிக்கு பின்னால் இருப்பது எல்லாம் பின்னோக்கிய கிரகங்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்க. அவைகள்லாம் இப்போ லக்னத்தோட பலனை தராது, 12ஆம் பாவத்தினுடைய பலனை தான் தரும். அது பாகை என்பது டிகிரி என்பது செயலை குறிக்கும், ராசி என்பது குணத்தை தரும். புரிஞ்சுடுச்சா? நீங்கள் சொல்லுவோம், ஒருத்தருக்கு அமெரிக்காவில் இருந்தார், ஒரு ஜாதகம் அனுப்பிச்சார், ஆன்லைனில் அனுப்பிச்சார், நான் பார்த்துட்டேன். அவர் பார்த்துட்டு கடகத்தில் கேது உட்காந்துருக்காரு, 0 டிகிரி வாங்கியிருக்கார். ரிஷபத்தில் சனி உட்காந்துருக்கார். எப்போவுமே ஒரு கிரகம் தன்னுடைய பார்வையினால் தன்னுடைய செயலை முழுமையாக திணிக்கும். கிரகம் என்றால் எண்ணம் என்று பொருள், எழுதிக்கிங்க. ஒரு கிரகம் ஒன்றொருத்தரை பார்க்குதுன்னா அதோட எண்ணத்தை நம்மகிட்ட செயல்படுத்துதுன்னு அர்த்தம். இப்போ இவர் இல்லாமல் வேற ஒருத்தர் இருந்தால் நான் இவரை பற்றி பேச முடியாதுல்ல, புரியுதுங்களா? அதனால் என்னென்னா, கிரகம், ஒரு கிரகத்துக்குரிய பார்வை இருக்குது பாருங்கள், அந்த பார்வையில் தன்னுடைய குணத்தை சொல்லும், பிரித்து சொல்லும். சனி 3, சனி 7, சனி 10, இந்த டிஃப்ரெண்ட் இருக்குது. குரு
5 குரு 7 9, 7ஆம் பார்வை குரு போகும்போது இப்படி பார்த்துக்கிட்டே போகிறது. செவ்வாய் 4 7 8, 4ஆம் பார்வைனா என்ன சொல்லுவான், இவனுக்கு வீடை கொடுறா, அவன் காரகத்துவம் என்ன நிலம் தானே, இப்போ ஏன் கூட சேர்ந்தா ஆன்மீகம் தானே பேசுவேன், வேற ஒரு ஆள்கிட்ட சேர்ந்தா என்னென்னலாம் பேசுவான்ல. சைக்கிள் மெக்கானிக்கிட்ட போய் நான் சேர்ந்தேன்னா அவன் சைக்கிள் எனர்ஜி இதுக்கு இத்தனை ஒரு ஃபோக்ஸுக்கு எத்தனைடா கம்பி இருக்கும்னா இத்தனை கணக்கு சொல்லுவாள், எனக்கு தெரியாதுல்ல. அதுபோல் செவ்வாய் 4ஆம் பார்வையை பார்த்து இது சொல்லும்பான். 7ஆம் பார்வையை பார்த்தானே என்ன ஆகும், கம்யூனிகேஷன். ஒரு பெண்ணுக்கு 7ஆம் பார்வை செவ்வாய் பார்த்தானே திருமணத்தை பண்ணு சிக்னிகேட் பண்ணுறான் பாருங்கிறான். 8ஆம் பார்வைனா அடி உத்து கொத, அடி உத குத்து அக்கப்போர் சண்டை சொல்லி பார்ப்பேன், இல்லைன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அடி அடிப்பானே அடிக்க மாட்டானா, முரடன் தானே, விவேகமற்றவன் தானே செவ்வாய். புரியுதுங்களே? அப்போ ஒரு கிரகத்தினுடைய குணம், அதனுடைய பார்வை, அதை தெரிஞ்சுக்கிட்டா விளையாடலாம்ல. விளையாடலாமா விளையாடக்கூடாதா? சரி, புதனும் சுக்கிரனும் ஒரு இடத்துல ஒரு சனியோட சேர்றான்னு வச்சுக்கோங்க. மேக்கிங் பிளானட்ஸ். ஈரோடு மணியன் ஐயா அவர் பேசலாம் நான் கேட்பேன், அவரை நான் குருவாகவே எடுத்துக்கொண்டேன். பழைய ஆளுகள்கிட்ட படிக்கணும், நீங்கள் ஜோசியம் பழைய ஆளுகள்கிட்ட படிக்கணும். மேக்கிங் பிளானட்ஸ் என்பது புதனும் சுக்கிரனும். புதன் அறிவு மூலியமாக ஒன்றை மாற்றி அமைப்பான், மேக்கிங் உருவாக்குவான். புரிஞ்சு கொடுத்தா? சுக்கிரன் என்பவன் பணத்தை தானே எதையும் உருவாக்க முடியும். சொல்லுங்க ஐயா, உண்மை தானே? இவர் என்னை முறைக்கிற மாதிரி பார்க்குறாரு. இல்லை முடிச்சிடவா? சந்திரனும் செவ்வாயும் ஒரு இடத்துல இருக்கான்னா அவன் சேஞ்சிங் பிளானட்ஸ்னு அர்த்தம். செவ்வாயினா சேஞ்ச் பண்ணுவான். செவ்வாய் ஒருத்தனுக்கு உடம்பு நல்லா இருக்க சொன்னீங்க, நம்ம மாமா உங்கள் வீட்டுக்காரர் எனக்கு அத்தான், நல்லா அழகாக இருந்தார், நீங்கள் நீச்சமாக இருக்கன்னாரு. உடம்பு எப்படி தொந்தியும் தொப்பையுமா இருக்காரா, கம்பீரமாக இருக்காரா? செவ்வாய்க்கு உச்சமும் கிடையாது நீச்சமும் கிடையாது. எந்த கிரகம் நீச்சம் கிடையாது உச்சம் கிடையாது. இதை வச்சுக்கிட்டுலாம் பதன பாடணும்னு நினச்சிடாதீங்க. பூமி பிறந்தது எங்கே பிறந்தது? பூமி முத உருவான இடம் எது? பூமி முத உருவான இடம் எது? கடகத்தில் தான் உருவானது. கடகம்தான் உற்பத்தி ஸ்தானம். கடகத்தில் தான் உற்பத்தி ஸ்தானம். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இப்படி நிறைய விஷயம் தெரியணும். எந்த கிரகமும் உச்சமும் கிடையாது நீச்சமும் கிடையாது. அப்படி உண்மையிலேயே இருக்க போய் தான் கேபி கிருஷ்ணமூர்த்தி ஐயா கேபி சாரஜோதி இடத்துல எல்லா கிரகமும் நன்மையே தரும்னு சொன்னார். அது பிரகாரம் கேபி சிஸ்டத்தின்படி நீங்கள் படித்தீங்கன்னா எல்லாமே இதை தான் சொல்வார். உண்மை தானே? அவன் அந்த கேபி சிஸ்டத்தை படித்தவங்க ஜோசியராக தொழில் முறையில் இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிக்கலையா? அவங்கக்கிட்ட வந்து கிளைண்ட் எல்லாம் பலன் பெற்றுட்டு போகவில்லையா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? சந்திரன்னா மனதளவில் மாற்றி அமைப்பான், செவ்வாயினா உடல் அளவில் மாற்றி அமைப்பான். செவ்வாய் என்பது ஃபேக்ட்ரியில் மாற்றி அமைக்கிறது, மிஷினரியே மாற்றுறவே செவ்வாய், இடத்தவே மாற்றுறது செவ்வாய். அந்த கம்பெனி இங்கே இருந்துச்சு, திடீர்னு இடத்த மாற்றி அங்கே கொண்டு போயிட்டாங்க. செவ்வாய் உள்ளே வந்தால் தான். சனியுடன் எந்த கிரகம் சேர்ந்தாலும் இந்த செயலை தான் செய்யும். உடனே என்ன பண்ணுறீங்க, எவனாவது கேட்டால் இப்போ நீ எது செய்யாதேன்னு சொல்லி நம்ம கெடுத்து விட்டுறோம். நமக்கே ஜோசியம் தெரியல, ஜோதிடர்களுக்கு ஜோசியம் தெரியல. மணியனை அழகாக சொல்வார், நவக்கிரகங்களுக்கு சனிக்கே 7.5 சனி இருக்குடா, சனிக்கே 8 சனி இருக்குடா அப்படிங்கிறாரு. புதுசாக தானே இருக்குது, விளக்கம் ஒன்றும்ல. அப்போ ஒரு உயிர் வருது, சனினா கர்மா, அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஜீவன் தேவை. அந்த ஜீவன்னா குரு, அதுக்கு ஒரு உடம்பு தேவை, அதுக்கு ஒரு டிஎன்ஏ ரத்தம் தேவை, அதுக்கு செவ்வாய் வேணும், அதுக்கு உடலும் மனதுக்கு சந்திரன் வேண்டும். அந்த கர்மாவை சூரியன்ட்டு தான் சனி வாங்கிட்டு வர்றான். நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே நன்மை என்றால் அது புண்ணியம். நீங்கள் செய்கிற வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்களில் தீமை என்றால் பாவம். பாவ புண்ணியத்தின் அளவை பொறுத்து சுகமும் துக்கமும். 6 கட்ட வரைக்கும் உங்கள் கர்மா, 6 கட்ட வரைக்கும் மனைவியோட கர்மா. பெண்ணுக்கு கர்மா கிடையாது. 2 இணைந்த பிறகு புது கிரகம் ஒன்று உற்பத்தி ஆகுது, அதான் புத்திரன்ற நரகத்திலேருந்து மீட்க புத்திரன். அப்போ என்ன செய்கிறான், இந்த புத்திரன் தான் வந்து என்ன செய்யணும், நம்ம கர்மாவை அனுபவிக்க வந்திருக்கிறான், நம்ம பாவ சாப தோஷத்தை அனுபவிக்க வந்திருக்கிறான். புரியுதுங்களா? அப்போ வாழும் பொழுது தர்ம நெறியோடு வாழணுங்கிறதுக்கு தான் நமக்கு கொடுத்துருக்குறான். அதனால் ஜோதிடம் என்பது மிகச்சிறப்பு. ஒரே உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, பிருகநந்தி நாடியில் பல விஷயம் சொல்கிறோம். கடைசியில் ஒருத்தருக்கு வயதான காலத்தில் கால் கப்பையை பிளந்துக்குதா இல்லையா? சனியாக செஞ்ச அந்த வேலையை புதன் தான் அந்த வேலையை செய்வான். புதன் தான் நடமாட்டத்தை குறைச்சிட்டு ஒன்று ஒன்றா வந்து
கடைசியில் ஆளை படுக்க போடுறதா வந்தான். அதனால் ஜோதிடத்தில் உள்ள விதிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேலை தொழில் வருமானம்னா எப்படி இருக்கணும்? உத்தியோகம் தொழில் வருமானம் 2, 6, 10 குறிச்சிக்குங்க. 2, 11 குரு சுக்கிரன் மீது ராகு கேது பயணம் செய்யும்போது கவனமாக இருக்கணும். சுக்கிரன் ஒரு வீட்டில் இருக்க போகும்போது கேது பயணம் பண்ணிட்டு போகும்போது பணம் காசை ஆட்டையை போட்டு இவனை தெருவில் நிப்பாட்ட போகிறான்னு அர்த்தம். அந்த நேரம் எக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா படுத்த பணம் வராது. ராகு கேதுகள் பயணம் செய்யும்போது பொருளாதார நெருக்கடி வரும். லக்னத்தில் ராகு கேதுக்கள் 10, 11 பயணம் செய்யும் போதும் தடை ஏற்படும். அவனை ஸ்டெப் டவுன் பண்ணுறான். முரட்டுத்தனமாக போய்கிட்டு இருக்க அப்படின்னு நிப்பாட்டுறான், யோசிக்க வைக்கிறான். நில் கவனி காதலி, நில் கவனி புறப்படு. அதான் ஒரு கிரகத்திற்கு 5, 9 பாவங்களில் சுப கிரகங்கள் என்றால் சிறப்பு அனுபவிக்கலாம். யாருக்கெல்லாம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் வலிமை ஆகிட்டோ அவனுக்கு சனி, 7.5 சனி, அட்டம சனி, கண்டக சனி, பாத சனி, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு கோச்சாரத்தில் ஒரு கிரகம் சனி வர்றாருன்னா அந்த வீட்டில் புதன் இருந்தால், குரு இருந்தால், சுக்கிரன் இருந்தால் நன்மை. சூரியன் 30% நன்மை தருவார். பயப்படாதீங்க. சனி தேசம் இப்போ கூப்பிட போகிறான். எல்லாருக்கும் ஜோசியருக்கு வேலை வரப்போகுது. நாடி படிங்க. நாடியில் சாட்டாக வச்சுருக்கான். கோச்சாரத்தில் ராகு ஒருத்தர் இருக்கார். இப்போ பிறந்த காலத்தில் ஒரு சுக்கிரன் இருக்க வீட்டில் ராகு வர்றார், ராகு இருக்க வீட்டில் சுக்கிரன் வர்றார். ராகு என்பது இன்பத்தை அனுபவித்தல், கேது என்பது நிறுத்திடுவான். நீ ஒன்றும் பிடுங்க வேண்டாம்னு நிப்பாட்டிடுவான். அவன் சன்னியாசி கிரகம். இப்போ ஒரே வரி சொல்லி முடிச்சுக்கலாம். ஆனால் எவ்வளோ டைம் எடுத்துக்கலாம்? ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ரைட். எல்லாரும் ஜோசியர்கள். நமக்கு என்ன தேவை? பணம் தேவை. பணம் தேவையா தேவையில்லையா? அதை பற்றி பேசி விடுவோம். நமக்கு ஒரு சுக்கிரன் கெட்டு போயிட்டான். யார் வேணாலும் எப்படி வேணாலும் போட்டோம், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. 2ஆம் பாவத்தை எடுத்துக்கோங்க. ஜோசியர்கள் எல்லோரும் அட்டென்ஷன் நிமிர்ந்து உட்காருங்க. எனக்கு தண்ணி போட கொடுங்க. 2ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்குரிய வழி சொல்லி முடிச்சுட்டு என் ஒரே நிறைவு செய்கிறேன். பாமரனுக்கு சொல்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. இங்கே நமக்கு ஒரு ரிசர்ச். ஒரு பாவத்தை நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. நல்ல கண்ணில் விளக்கண்ணை விட்டுக்குங்க. 2ஆம் பாவத்தில் காலச்சக்கரம், மூல புருஷ பிரபஞ்சத்தினுடைய மூலம் காலச்சக்கரம்னே வச்சுக்கோங்க. அதே சொல்லி பழகி போயிட்டோம். ரிஷபம் தானே. ரிஷபத்தில் என்ன சிறப்பு இருக்குது? ஜோரா கை தட்டுங்க. சந்திரன் உச்சம். ஐயா உங்கள் பேர்? விஜயகுமாருக்கு சல்யூட். அடுத்து அந்த வீட்டில் என்ன வேறு என்ன இருக்குது? அப்புறம் போவோம், அதுக்குள்ள நட்சத்திரத்துக்குள்ள அப்புறம் போவோம். ராகு உச்சம் அடைவான். யார் சொன்னா ராகு உச்சம்? ஜோரா உங்கள் பேர்? ஜோரா கைது கட்டுங்க. உண்மையிலே தட்டுங்க. உங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் கட்டாமல் யார் கட்ட போகிறீங்க? அப்போ ரிஷபத்தில் தனபாவம்னு ஏன் அதுக்கு சர்டிஃபிகேட் வச்சான்? அது மூலத்துக்குள்ள போகணும். அந்த 2ஆம் பாவம் தனபாவம்னா அந்த வீடு பணத்தை கொடுக்கணும்னா அதுக்கு என்ன வேலை, யார் இருந்து அந்த வேலையை செய்கிறான்? அது சுக்கிரனுடைய வீடு. அது அர்த்தம் உள்ள வீடு. அர்த்தம்னா பணம். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அர்த்தம் என்ன அர்த்தம்? வாழ்வின் அர்த்தம் என்ன? 2ஆம் இடம்னா குடும்பம். குடும்பத்தை என்ன தேவை? பணம் தேவை, சுகம் தேவை. நீங்கள் குடும்பம்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே 2ஆம் பாவத்தை போட்டே நீங்கள் பலன் சொல்லலாம். 2ஆம் பாவத்தில் 4ஆம் பாவத்திற்கு அதிபதியான சுகஸ்தானாதிபதியான சந்திரன் அங்கே உச்சமடைகிறானா? சுக்கிரனுக்கு மூல திரிகோண வீடு எது? யார் சொன்னா? தைரியமாக தான் சொல்லியிருக்கீங்க. ஒரு வீட்டில் ஒருத்தனுக்கு தான் மூல திரிகோண வீடு. சுக்கிரனுக்கு சத்தானா? துலாம் தான் மூல திரிகோண வீடு. சுக்கிரன் ஒதுங்கி வந்துட்டான். சுக்கிரன் என்பவன் 7ஆம் பாவம் என்கிற களத்திர பாவத்திற்கு மட்டுமே தான் அவன் இயங்குவான். புரியுதுங்களா? ரிஷபம் எப்படிங்கிறது பொது பாவம், தனபாவம். இப்போ 2ஆம் பாவத்தில் அவர் சந்திரன் இருக்கார், உச்சமடைகிறார். ராகு உச்சமடைகிறார். அது சுக்கிரனுடைய வீடு. இந்த ராகு உச்சமடைந்தால்தான் ஒரு மனிதனுக்கு விருப்பம், ஆசை இருந்தால்தானே அவன் நிறைவேற்றுறதுக்கு உழைக்க போவான்.
அப்போ அந்த பாவம் செல்வ பாவமாக இருப்பதற்கு காரணம் என்னென்றால் அங்கே சந்திரன் என்கிற நீர் செல்வத்தை குறிக்கிறது. பூமியில் 4/1 நிலம், 3 பங்கு நீர் ஆனார். அப்போ கடலை உச்ச சுக்கிரனை வீட்டில் எழச் செய்யக்கூடிய விஷயம் வீட்டில் இருக்குது. அப்போ என்னாகும், பார்க்கடலை ஃபுல்லாக சுருக்குன்னா அதில் என்ன இருக்கும், கடல் நீரை உப்பளத்தில் பாய்ச்சினோம்னா அது சூரிய ஒளி பட்டவுடனே என்ன செய்யுது, அது உப்பாக மாறுது. அப்போ பார்க்கடலில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் நீர் என்பது செல்வம், உண்மைதானே? செல்வம். அதற்கு காரக கிரகம் சந்திரனும் சுக்கிரனும். புரிஞ்சு கொடுத்தா? அதனால தான் இருக்கிறாரு. அப்போ அந்த நீர் எங்கே, கடல் நீர் ஃபுல்லாக உப்பில் இருக்குது. கடல் நீர் ஃபுல்லாக உப்பு இருக்குது. உப்பை வைத்து கொண்டு நாம் வாழ்க்கையில் முன்னேறலாம். அதற்கப்புறம் என்ன செய்யலாம், சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணால் வேலை செய்யும். 2ஆம் பாவம் எதை குறிக்கும், உடலில் உள்ள உறுப்புகளில் எதை குறிக்கும், முகத்தை குறிக்கும். அங்கே இருக்கிற ராகு உச்சம் முடையும் போது ராகுனா எதை குறிக்கும், வாயை குறிக்கும். ராகு என்றால் வாய். அவனுக்கு தான் உடம்பு கிடையாது, என்ன குறினாதா, வாய் குறிக்கும். எதை தின்னுக்கிட்டே இருப்பான், ராகு தின்னுக்கிறவன் தின்னுக்கிட்டே இருப்பான், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அப்போ வாய் என்று இருக்கிறது. 2ஆம் இடத்தில் என்பது நீர் உச்சத்தன்மை அங்கே இருக்கிறது, அது சுக்கிரன் இருக்கு. இப்போ நீரில் வீடு என்பது வாய், எழுதிக்கங்க. 2ஆம் இடம் வீடு என்பது வாய். 4ஆம் வீட்டுக்குரியவர் 2ஆம் வீட்டில் இருந்து பணம் வரணும்னா ஒரு வீட்டில், அப்போ வீட்டினுடைய வாசலுக்கு உள்பகுதி வாய் என்பது வீட்டுக்கு தலைவாயில் தானே. அந்த தலைவாயிலுடைய வாய்க்கு உள்ளே என்ன செய்யணும், ஒரு பெரிய உருளியில் பார்க்கடலேருந்து கிடைச்ச பொருளில் என்னென்ன பொருள் கிடைச்சிச்சு, தங்கம், வெள்ளி, வெண்கலம், வைரம், இதெல்லாம் மண்டியிலேருந்து கிடைச்சது. அப்போ சுக்கிரன்னா யார், வாசனை திரவியம் உள்ளவன். அந்த வாசனை திரவியங்களை உள்ளே போட்டு அந்த நீரில் போட்டு அந்த வீட்டுக்கு முன்னால் உருளி வச்சுருக்கான்ல, பெரிய பெரிய அரண்மனைகள், ராஜாக்கள், பெரிய பணக்காரன், பெரிய பெரிய துணிக்கடைக்காரன், பேலஸ் மாதிரி வச்சுருக்கவங்கள பெரிய பவுலில் தாமரைப்பூ வச்சு உள்ள ஒரு ஸ்ரீ சக்கரத்தை உள்ளே வச்சு குங்குமப்பூ போட்டு பன்னீர் விட்டு ஜவ்வாது போட்டு பச்சை கற்பூரம் போட்டு ஏலக்காய் போட்டு ஜாதி பத்திரி ஜாதிக்காய் போட்டு எல்லாமே ராபெட்டில் உள்ளே போட்டு அப்படி வரும்போது கமன்னு வாரை அடிக்குமா அடிக்காதா. சந்திரன் எத்தனை நாள் நிற்பான் ஒரு வீட்டில், 2 நாள் நிற்பான். 2 நாளைக்கு மேலே எந்த தண்ணியும் கெட்டு போயிடும். ஆனால் 2 நாளைக்கு ஒரு தண்ணியை மாற்றணும். அப்போ நிலம் என்கின்ற ஒன்றில், நிலராசியிலே அது ரிஷபம், நிலத்தில் வாய் அகன்ற பாத்திரம் அது ராகு, வாய் அகன்ற பாத்திரம் அது இருக்குது. குடம் என்பது கேது, குறுகிய வாய் உள்ளது கேது. அதனால தான் தாய்மை என்கின்ற வயிற்று பகுதியில் நான் அம்மாவோட யோனி துவாரத்துக்குள்ளே உள்ளே போகுது, குடத்துக்குள்ளே சின்னதாக போய் உள்ளுக்குள்ளே பெரும் பூசணி இருக்குது. குடமும் உடையக்கூடாது, பூசணிக்காயும் உடையக்கூடாது. அப்படி வெளிவந்த ஒன்று தான் நம்முடைய வாழ்வியல் தத்துவம். புரிஞ்சுடுத்த? அப்போ இருக்கார். அப்போ வயிறு பகுதியில் தான் கேது ஆட்சி செய்கிறார். அந்த கேது என்பவர் குரு என்கின்ற விதை வரணும் அப்படிங்கிறதுக்காக, குழந்தை புத்திரனுக்காக அங்கே உட்காந்துருக்கார். அப்போ வயிற்று பகுதியில் குரு உட்காந்துருக்கார். உடம்பில் இருக்கக்கூடிய கழிவு குடல்களில் கேது இருக்கிறார். ஆசன வாயில் மூல நட்சத்திரம் அங்கே இருக்குது. இப்படி நம்ம உடல் அங்கே இந்த மாதிரி படிக்கணும். அனாட்டமி சயின்ஸு ஜோதிடத்தில் இருக்குது. அப்போ இந்த சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆனால், இந்த சுக்கிரன் என்பது வாசனை திரவியம், இதை வரவேற்பறையில் வைத்தால் 2ஆம் பாவம் வேலை செய்யும் என்று சொல்லி வாய்ப்பளித்து மிக்க நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். எல்லோரும் இன்பற்றி இருக்க வேண்டும், வேறொன்று செய்யாய் பராபரமேன்னு சொல்லி எல்லாருக்கும் திருமணமாகாதவங்களுக்கெல்லாம் இதை செய்யுங்க, திருமணம் நடக்கும். அதுபோல் இப்போ இந்த மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்களோடு மீண்டும் உங்களை சந்திக்க வருகிற என்னுடைய பாசமிகு நண்பர் காந்திகுமார் ஐயா அவர்கள் வருகை தருகிறார். வருக வருக என்று அவரை வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.